முதலே நிழலே என்னை காக்கும் என் தெய்வமே துகளும் தொடவே ஒரு போதும் விடவில்லையே. அழிதிடும் போது அணைக்கும் உன் கைகள் மாறாதே என்றும் உன் பாசமே. விழுந்திடும் போது உன் நிழலை தந்து காயங்கள் நெருங்காமல் காத்தவனே முதலே நிழலே என்னை காக்கும் துகளும் தொடவே ஒரு போதும். அண்ணே, ஓ நீங்க தான் அவரோட மகனா? ஆமாண்ணே. ஏங்க இது நாங்க பிசினஸ் ஏரியாடாங்க, கொஞ்சம் கூட பொறுப்பு வேணா. குளிக்க வேண்டியதான், ஒரு அளவு இருக்கு. கண்ணு முழு தெரியாம முடிச்சு கிளாஸை உடச்சி கஸ்டமர் எல்லாம் விரட்டி கத்தி சேப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சமா பொறுப்போட நீ வீட்டுல வச்சுக்க வேண்டாம். குளிக்க வேண்டியதான், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. இங்க வந்து குடிக்கிறேன்னு சொல்லி கிளாஸை போட்டு உடச்சி கஸ்டமர்கிட்ட கத்தி அசிங்கப்பட்டு இந்த மாதிரி படுத்து கட்டி எங்க மானத்தை வாங்கி இது நாங்க பிசினஸ் ஏரியாடம். அன்சரி புரியாது இந்த மாதிரி நடக்கும். என்னது என்னது இப்ப? எந்திரிங்க. மனசை வாங்கிக்கிறீங்களா? தேவையா இருக்கிறதா? வேண்டாம் வாங்க வீட்டுக்கு. நில்லுங்க. இப்ப இங்க உடச்ச பொருளுக்குலாம் யாரு காசு கொடுக்கும்? அண்ணா மனுஷன், நான் அந்த பணத்தை தரேன். தெரியும். நீ யார் அப்ப? நீங்க அப்பனா இல்ல பேர் அப்பனா? பொதுவா பிள்ளைங்க தப்பு பண்ணா அப்பா கண்டிப்பாங்க. இங்க அப்ப நீங்க காசு கொடுக்குறாரு. வேற என்னென்ன பண்றது? இதெல்லாம் என் தலையெழுத்து. இந்த மாதிரி ஒரு அப்பாக்கு பிள்ளையா பிறந்துட்டு நான் அவதிப்பட்டு கிடக்குறேன். என்ன பண்றது? பரவாயில்ல, நான் கட்டிடுவேன். வாங்க சொல்லுங்க. பாருங்க பிரதர், நீங்க குடிங்க, உங்க காசு நான் ஒண்ணும் கேட்க முடியும். ஏன்னா நான் இங்க வியாபாரம் தான். இங்க வந்து குடிக்கிறவங்க எல்லாம் அளவோட குடிச்சு அளவோட சாப்பிட்டு வீட்டு ஒரு மாதிரி கண்ணு முழு தெரியாம குடிச்சு இந்த மாதிரி ரோட்ல படுத்துட்டேன். நீங்க உங்களை மட்டும் அசிங்கப்படுத்துறீங்க, நம்ம சமுதாயத்தையும் அசிங்கப்படுத்துறீங்க. கேவலமா இல்ல? பாருங்க, போதைங்கிறது உடம்பு அசதி போக்குறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டு மருந்து மாதிரி. ஆனா நீங்க அந்த போதைக்கே அடிமையா கிடக்கு. ஏன் நீ காசா ஒண்ணு கொடுப்போம், நான் பாத்துக்கேன். இப்படி பாத்து ரொம்ப நன்றி. வாங்க. மணி தூங்குற நேரமா இது இப்ப? சரி ரொம்ப வாய் பேசாத. உங்க அப்பா கரையாட்டுக்கு எங்கோ குடிச்சு போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அண்ணங்கார போய் கூட்டிட்டு வரதுக்கு என்ன திரும்ப செய்ய போய் குளிச்சுட்டு கிளம்பிடு. உங்க பெரிய அண்ணன் பொண்ணு வீட்டுக்காரங்க கூப்பிட்டு வராங்க. நீ வாயை மூடிட்டு போய் குளிச்சுட்டு கிளம்பி இருக்கிறீங்க. நீ எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்க அப்பா பேசுன வேற உங்க பேசுன வேற. வாயை மூடிட்டு போய் கிளம்பிடு. யாரும் என் பேச்ச கேட்காதீங்க, எல்லாம் இஷ்டமா நடந்துக்கங்க. நான் சட்டை வீட்டுக்கு போறேன். பாய். என்னங்க உங்க வாங்கல என்ன இது? பாலிக்கு என்னமா தூக்கிங்க வைங்கள. பாலி தூக்கிட்டு ஆமா வச்சுட்டேன். வைங்க அங்க அதோட வேலை பாருங்க.
குடிக்கிறவங்க நேரத்துக்கு வந்திருக்கணுமா? இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் வரல. எத்தனை கஸ்டமர் வந்து வந்து கேட்டுட்டு போறாங்க. அதானே எப்போதும் வந்துருவாங்க. சரி இரு, நான் கால் பண்ணி கேட்டு பாக்குறேன். சரி கால் பண்ணி கேளுங்க என்ன கதைன்னு. ஹலோ எங்கண்ணா பூவு? பூ வராம இருக்குண்ணா. கஸ்டமர்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்கண்ணே. எங்கண்ணா பூவு? ஆமாங்கண்ணா. சரி நான் பூ எடுத்து வாங்கண்ணே. ஓகேண்ணா. ஏய் மனு. ஏய் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்னத்த நான் சொல்றது, மனசே கஷ்டமா இருக்கு. எங்க அம்மாவெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன் உங்களை தூரத்துக்கு. எங்க அம்மா என் தம்பி எல்லாமே என்ன திருப்பி ஏத்துக்குவாங்க இல்லைன்னு கூட தெரியல. எப்படி போய் அவங்க மூஞ்சில நான் போய் முழிக்கிறது கூட எனக்கு தெரியல. பயமா இருக்கு. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு என் பெத்தவங்க என்னை கண்டிப்பா ஏத்துக்குவாங்க. நான் என்ன பண்றதுதான் எனக்கு தெரியல. போவா இல்லையா ஒண்ணுமே தெரியல எனக்கு. என்ன முடிவு பண்றதுன்னு என் தம்பிய எல்லாத்தையும் ஏங்கிட்டு இருக்கேன் நானு. என்ன பண்றானோ அங்க அப்பா எப்படி இருக்காரோ ஒண்ணுமே தெரியல. இனிமேல் நடந்துக்கு போனா நம்ம ஏத்துக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும் அவங்க என்னை ஏத்துக்குவாங்க. என்னை ஏத்துக்குவாங்க கண்டிப்பா. என்ன தப்பு பண்ணிட்டோம் நம்ம? மிஞ்சி மிஞ்சி போனா அடிக்கதான் போறாங்க. உலகத்துல யாருதான் தப்பு பண்ணல, அடிக்கட்டும். அவங்களுக்கு எல்லாரும் உரிமையா. எனக்கு தெரியும் எங்க அம்மா பத்தி. கண்டிப்பா என்னை ஏத்துக்குவாங்க. புரிஞ்சுக்கோங்க. நான் ரொம்ப மிஸ் பண்றேன் எங்க அம்மாவை. இப்ப என்ன? வீட்டுக்கு தான் போகணும். நான் போயிட்டு பஸ் டிக்கெட் வந்துடுறேன். ஓகேயா? கடனை அடிச்சுட்டு வீட்டுல போயிட்டு இரு. ஓகேயா? கிளம்பிடு. நான் நேரம் போயிட்டு டீ எடுத்துக்கிறேன். ஓகேயா? பாத்துக்கோங்க. சத்யா, சத்யா, எங்கடி அண்ணன்? அண்ணன் இங்கே போயிட்டாண்டி. வா. பாத்தியா பார்த்தேன். நீ பாத்தியா? நான் இப்பதான் தூங்கி எழுந்தேன். என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்கிட்டேன். போறேன். பேசாம வரீங்களா? சாதாரண இருக்கு. சாதாரணம் தான். சிங்கமுத்து மாவன்டா டேய். மா வந்து பாருங்க சிங்கமுத்து மாவனா. யோ, என்ன மனசுல நீ? எந்த நேரமா கூடி கூடி என்ன மானத்தை வாங்கிட்டு இருக்க? என்ன மானத்தை வாங்கிட்டு இருக்க? என்ன மானத்தை வாங்கிட்டு இருக்கியா? வீட்டுல நடந்துக்கிட்டு நடக்குது. சிங்கமுத்து மாவன். கூடி கூடி. ஏய், சிங்கமுத்து மாவன் சொந்தமா நடக்க சொல்லுங்க. கூட்டிட்டு போடா, கூட்டிட்டு. ஏய் யோ, மானத்தை வாங்கிட்டு இருக்க. ஏய் நிமதாடா. போங்க. ஐயா, நாளை நினைச்சு கூட்டிட்டு போய் ரூம்ல என்ன படுக்க வையா. தம்பி போட்டுக்காங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க திடீர்னு. அவர் எப்படி வெளியே வராம பாத்துக்கோ. அவங்க வந்துட்டு போற இருக்கோம். இல்லன்னா மானமே போயிரும்டா. மானமே போயிருமா? அப்படி எனக்கு அங்க எப்படி இருந்துச்சு தெரியுமா? பரவாயில்ல, என்ன செய்யறது? இதெல்லாம் நம்ம போய் அம்மா, அந்த கணக்கு புரியுதுடாயா. என்ன செய்யறது? என்ன செய்ய முடியும்? போதுமா? சத்தியமா அந்த சொல்றேன். மான பரவாயில்ல. இதோ இந்த தம்பி கிட்டே பணம் இருக்காங்க வர சொல்லியிருக்காங்க. இன்னும் மானம் போவண்டா டே. போடா போய் படிக்க வச்சு அதான் எழுந்திருக்காம போட்டுக்க. போட போட செம்ம துக்கலாம் எனக்கு. தினே சொல்லுடா. நீ பண்றது ரொம்ப தப்பு தெரியுமா? நான் என்ன பண்ணேன்? நீ என்னத்துக்கு அவங்க கூட மோட்டர்ல வந்து இறங்குன? நானே மினுக்கு போனேன் ஃப்ரெண்டு பார்க்க. அவர் தான்டா கை பிடிச்சி இழுத்துவாரு. நான் அப்போ கூட சொன்னீங்க அண்ணா பார்த்தா ஏசுவாரு அப்படின்னு. அவரு தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி ஏற வச்சாரு. அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமா? நான் அதே தான் சொன்னேன். ஆனா அவரு கேட்கவே இல்லை. நீ ஏன் போய் அவன் கூட ஏறி வர? அவனை பார்த்தா சரியில்லாத மாதிரி இருக்கு, உனக்கு தெரியுமா? எனக்கு அவனை பிடிக்கவே இல்லடி. வீட்டுல எவ்வளவு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, ஆமாவா இல்லையா?
இது அண்ணனுக்கு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும். அது நல்ல வேலை அவர் கூட மாடல் அண்ணன் யாரும் பார்க்கல. நான் அப்போ கூட சொன்னவர் கை பிடிச்சி இழுத்தாரு. என்னடி பண்றது? என் அண்ணன்ட்டு சொல்லிடாதடி ப்ளீஸ் டி. சரி, இதுக்கப்புறம் பார்த்து பத்திரமா இரு. சரியா? தேனே, உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்லணும் தேனே. ஏன்டி உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமா தேனே. என்னாச்சு? எனக்கு ஏன் தெரியல, எனக்கு இது வீடு சரியில்லை தேனே. குளிக்க போனா யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. ரூம்ல போய் படுத்தா எனக்கு தூக்கம் வர மாட்டேது. இந்த வீடு சரியில்லை தேனே, யாரோ இருக்கிற மாதிரியே இருக்கு. சொல்லிட்ட தேனே. அவன் என்னை கத்துறான். ஒருவேளை பேயா இருக்குமோ? ஏன்னா எனக்கு சரியா சொல்ல தெரியல தேனே. ஆனா இன்னமும் இருக்கிற மாதிரி இருக்கு இது வீட்டுல. எனக்கு சரியா படலை எனக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க அண்ணன்கிட்ட சொன்னா என் அண்ணன் சொல்றான் பைத்திய மாதிரி பேசாதன்னு சொல்றான், கத்துறான். எனக்கே தெரியல தேனே, நான் என்ன சொல்றதுன்னு என்னன்னு தெரியல. அம்மாவா அப்பாதான் தெய்வம் மாதிரி இருந்து என்னை காப்பாற்றணும் தேனே. ஐயோ சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு அம்மாவுக்கு திதி தேனே. ஓ நாளைக்கா? வரியா? கோயிலுக்கு போலாம். ஒரு 8 மணிக்கு போலாம். சரி, என் கூட நாளைக்கு கோயிலுக்கு வா. போயிட்டு விளக்கு போட்டுட்டு வந்துடலாம். அம்மாட்டி அண்ணன்ட்டி சொல்லிடுறேன். சொல்லிட்டு வா. நீயும் அம்மாட்ட சொல்லிடுறா. அண்ணன்ட்டி சொல்லிடு. நான் சொல்லிடுறேன், அண்ணன்கிட்ட சொல்லிடுறேன். நாளைக்கு வா, காலையில போயிட்டு வந்துடலாம், விளக்கு போட்டு வந்துடலாம். சரியா? சரி சரி தேனே, நாளைக்கு கிளம்பிட்டு. ஏய் சத்யா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னது? நீ உட்காரு. சொல்லு. அவர் மேலே ஏதோ ஒரு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன சொல்ற? வேணா தேனே, இப்படியே அரைஞ்சிட போறான் அவனே நானே. அவன் மூஞ்சோ அவன் இதுவும் சரியில்லை, அவன் ரொம்ப தப்பா இருக்கான். சரியா? நல்லா தான் பழகுறேன். நல்லா பழகணும். போக போக தான் தேனே தெரியும் அவனோட கேரக்டர் எப்படின்னு. தெரியுமா? எனக்கு பார்த்தோன்னே அவனை பிடிக்கவே இல்லை சுத்தமாவே. தெரியுமா? ஏதோ ஒரு தப்பா இருக்கு, வேணாம். இனிமே அவன் கூப்பிட்டானா அவன் கூட மோட்டர்ல ஏறி நீ போவாத, விளங்குதா? நீ போன நான் அண்ணன்கிட்ட சொல்லிடுவேன். சொல்லிடுறதுல ப்ளீஸ், அண்ணன்ட்ட இது மட்டும் சொல்லிடுறது. அப்ப சொல்லக்கூடாதுன்னா அவன் கூப்பிட்டா நீ போக கூடாது. இதுக்கப்புறம் அவர்கிட்ட பேச மாட்டேன், அவர் கூட எங்கே போக மாட்டேன். சரி. தேனே, தண்ணி கலக்குடா. கலக்கு என்ன வேணும்? ஜூஸ் கலக்கு. சரி. எங்கம்மா சட்டெல்லாம் மாத்திட்டு தடப்புடனே? அது ஏன்டா கேக்குறேன்? உங்க அண்ணன் விரும்புறேன் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வீட்டுல திடீர்னு இன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டாங்களா வீட பாக்குறதுக்கு. கோனா கால் பண்ணி இந்த வீட்டுக்கு எப்படி நான் கூட்டிட்டு வர்றது, இந்த வீட்டு நாரி போயிட்டு அப்படி பேசுறான்டா. உண்மைதானே? என்னடா நீயும் இப்படி பேசுற? அதான் அவசர அவசரமா போய் வீடுலாம் சுத்தம் பண்ணிட்டு சட்டை மத்தது நிக்கிறேன். ஆமா, எங்க ஹஸ்பண்ட்? ஐயோ டே, அதை ஏன் கேக்குறா? அது பெரிய கதைடா. அந்த ஆள் போய் குடிச்சு அங்க போய் பிரச்சனை பண்ணி அவன் அண்ணன் தான் போய் கூட்டிட்டு வந்து கடுப்புல உட்காந்துருக்காண்ட கூடயா? போகடா, என்ன பிரச்சனை? சரி பண்ணுங்க. என்ன முடியல போங்க. கொஞ்சம் அமைதியா வந்து போறதுக்கு கொஞ்சம் அமைதியா இருண்டா. பிரச்சனை வேண்டாம்டா. பரவாயில்ல, வந்துட்டு போட்டியா? வீடு பார்க்க வந்திருக்காங்க, வந்து போட்டுட்டேன். பண்ணுங்கம்மா போங்க. வாங்க சம்பந்தி, உள்ள வாங்க. ஹலோ சார்.
ஷூவை கழட்டிட்டு வாங்க. ஏய் பெரியவங்க பாத்து பேசு. கொஞ்சம் மீதே இருப்பா. It's okay. இங்க வாங்க. It's okay. இந்த பரவாயில்ல வாங்க இந்த பரவாயில்ல. வாங்க. என்ன வீட்டுல மனைவி யாரும் வரீங்களா சம்பந்தி? வந்துருக்காங்க, காடி இருக்காங்க. ஏன் கீழே வர சொல்ல இல்ல சம்பந்தி? வீடு தூசியாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒத்து வராது, அதனால இல்ல காடியில இருக்காங்க. இல்ல அவங்க வந்தாங்க இப்ப நல்லா இருக்கும். நானும் அவங்கள பார்த்த மாதிரி இருக்கும். அஸ்வின், call mummy. ஓகே டாடி. வந்து சம்பந்தி. ஓகே சரி, bro, அப்ப இருக்கட்டும். உட்காருங்களேன். சரி, சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னுக்கு நீங்க ஃபிளாட் வீடு பார்க்கறது நல்லது. ஏன்னா ஃபங்க்ஷனாக ஃபிளாட் வீட்லேயே வச்சுக்கோங்க. ஃபேமிலிக்கெலாம் இந்த மாதிரி ஒத்து வராது. சரி. அவங்க சூட்டுக்குள்ளா இருக்காது. ஸோ நீங்க பாருங்க இப்படின்ட்டு உங்க வசதி பாருங்க. ஹலோ சார், எங்களை வீட்டு விட்டு பீண்டாவ சொல்றதுக்கு நீங்க யாரு? அவனை கஷ்டமா இருக்க சொல்லு. வீடு இல்லையா? இதனும் அப்புறம் பேசிக்கலாம். கொஞ்சம் வீடு இல்லையா? நான் பார்த்தேன். கொஞ்ச நேரம் சொன்னா கீழே சரி. வந்து போயிட்டோம். அப்புறம் பேசுறேன். வாங்க சம்பந்தி, வாங்க. வாங்க. வாங்க ஆண்டி. உள்ள வாங்க ஆண்டி. யாருக்கு அவன்? யார் அவன்? என் தம்பி ஆண்டி. தம்பியா? நீங்க உள்ள வாங்க ஆண்டி. வாங்க. உள்ள வாங்க சம்பந்தி. வாங்க. ரொம்ப நேரமா நின்னுகிட்டே இருக்கீங்க, உட்காருங்க சம்பந்தி. பரவாயில்ல. தண்ணினாச்சும் குடிங்க சம்பந்தி, உட்காருங்க. தண்ணியா? இந்த வீட்லயா? ஓகே கதை, மிச்சதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரி. சரிங்களா? இப்போ நாங்கள் கிளம்புற மணி ஆயிடுச்சு. வந்தவன் பார்த்தா வச்சு வீடு ஓகே தான். ஆ சரி. சரிங்க. ஏன்டா அந்த பொண்ணு ஒரு பக்கம் இந்த முறை மறைக்குது? எனக்கே தெரியலம்மா. ஆனா 2-3 தடவை நான் வேலை செய்யறேன்ல இரும்பு கடையில, அங்க வந்து கூட என்ன முறைச்சிருக்காங்கம்மா. அவங்கள முதல் தடவை பார்க்கும் பொழுது கோபத்துல என்ன அடிக்க வந்துட்டாங்க. பதிலுக்கு நான் கைய தட்டி விட்டுட்டேன். அன்னையில இருந்துமா என்னை எங்க பார்த்தாலும் முறைச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எனக்கும் காரணம் எதுவும் புரியல. நீ ஏதோ பிரச்சனை பண்ணனா? இல்லடா, நான் போய் யார்கிட்டச்சும் ஒம்ப பண்ணுவேனா? இல்லம்மா. இங்க போய் முடிய போதோ? கல்யாணம் வச்சுக்கோ, சந்தேகம் போறாங்க. நினைச்சாதாம்மா எனக்கும் பயமா இருக்கு. பாத்துக்கலாம், என்ன செய்யறது? கடவுள் விட்ட வழிதான். பாத்துக்கலாம். ஒண்ணும் யோசிச்சுக்கிட்டு இருக்காதுடா. ஈஸ்வரி, நான் உங்க மாமா கூட கார்ல வந்துட்டு இருக்கேன். நீ முன்னாடி போய் ஷாலினிய பாத்துக்கோ. கவனம். இல்லைங்க, அந்த பையனை பார்த்து ஏன் முடிச்சு? ஏன் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? அவன் என் முன்னாடி நிக்கிறதுக்கே பயப்படுவான். இவன் என்ன கை வாங்கிட்டான். கை வாங்கிட்டானா? எப்ப? ஏன் அன்னைக்கு சொல்லிட்டேன் என்கிட்ட? எதை எப்ப எப்படி செய்யணும்னு இந்த அங்காள பரமேஸ்வருக்கு நல்லாவே தெரியும். நான் பாத்துக்கிறேன். ஆமா, இன்னைக்கு என்னை பார்த்து சீந்திட்டான். எஸ் டாடி, நம்ம வீட்டுல நம்மளே ஷூ காலோட தான் போவோம். பட் அவன் வீட்டுல உங்களே ஷூ கால்ட்ட வச்சுட்டான் டாடி. வெரி இன்சல்ட். இல்ல அஸ்வின், அந்த வீட்டுல அந்த பையன் மட்டும் தான் தெளிவா இருக்கான். அவனை விடக்கூடாது.